உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடன் பிரச்சனை தீர்வதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க. ஈரோடு பவானி கூடுதுறை அங்கே போய் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ணி செருப்பை கழட்டி விட்டு வந்திருக்கேன். நீங்கள் எந்த கிறுக்கு நிறுத்திட்டு போங்க, பாபநாசம் குளிச்சுட்டு வாங்க, காசு இல்லைன்னு என்ன சொல்லுங்க, தாமரவல்லியில் குளிச்சுட்டு வாங்க, வருமானம் வரலன்னு என்ன கேளுங்க, தீர்த்தம் கொண்டு வீட்டில் வைங்க, வருமானம் வரலன்னு என்ன கேளுங்க. 2019 மார்ச் மாதம் போட்ட வீடியோ ஓயா மாதிரி சுடுகாடை பற்றி நான் பேசியிருப்பேன். ஓயா மாதிரி சுடுகாடு யூடியூப்லாம் எடுக்கிறாங்க, எல்லாரும் அதை தான் இன்னைக்கு சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் வேலை செய்யுமா? எல்லாருக்கும் வேலை செய்யாது. திருவட்டாரில் கூட ஆதிகேசவ பெருமாள் கோயில் போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, உங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அனந்த சயன பெருமாள் அங்கே இருக்கார், திருவட்டால் ஆதிகேச பெருமாள் பாம்பு மேலே படுத்த பெருமாள் அங்கே இருக்காருன்னு சொல்லி எவ்வளோ டெப்பனேஷன் கொடுத்து போய் செஞ்சு வந்து கடன் அடைஞ்சது. தாம்படங்கிறது சர்ஜரி, அது 2ல் இருந்தால் கண்ணில் சர்ஜரி, 3ல் இருந்தால் ஷோல்டரில் சர்ஜரி, கையில் சர்ஜரி. அது கீழே போச்சுன்னா 6ஆம் இடம் போச்சுன்னா L4 L5, 10ஆம் இடம் முழங்கால் மூட்டு, 11 கணுக்கால், 12 பாதம், அவ்வளோதான். 12ல் இருந்தால் 12ஆம் காலில் பாதத்தில் சர்ஜரி. பழனி போனால் லாஸ்ட் 2 முறை என்னை தெருவில் நிப்பாட்டிருக்காரு பழனி முறையை. இப்படி வச்சு தான் போவேன், பழனி ஊருக்குள்ள வண்டி விட்டுறாதுன்றுவேன். யார் எங்கே போகணும்னு கணக்கு இருக்கு. ஸோ இந்த ஊருக்கு போகிறதுல கூட ஜாதகம் இருக்கு. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கோவையை சேர்ந்த பண்டிட் விஜய் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாயிடுச்சு. ஆன்லைனில் வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஎம்ஐ வந்து அதிகமாகவே இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள். இது வந்து நிரந்தரமாக நீங்கள் கேட்குறீங்க, அப்படி என்ற நிரந்தரமாக இல்லை. அவங்க ஜாதகம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்த ஒரு ஜாதகம் என்னென்னா மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு வந்து 6 கூடையவர் செவ்வாய், 8 கூடையவர் சனி. இவங்க 2 பேரும் போய் திருவோண நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்துல இருக்காங்க. கூட புதன், லக்னாதிபதி புதனும் அங்கே சேர்ந்துடுறாரு. அப்போ புதன் செவ்வாய் சனி எல்லாமே திருவோண நட்சத்திரத்தில். மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடக வீடு. அப்போ 2ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி செவ்வாய் புதன். அவர் கதையை கேட்டிங்கன்னா அடாடாடா வாரத்தை வணங்குறாரு, டெய்லி கலெக்ஷனுங்கிறாரு. முடியலை. அவர் ஹோட்டல் கடை வச்சு நடத்துகிறாரு, பிளாட்ஃபார்மில் கடை வச்சு ஹோட்டல் கடை வச்சு நடத்துகிறாரு. வருமானம் வருது பூரா வட்டி கட்டவே போகுது. மீன் பொறிச்சு அது இதுன்னு பண்ணுறாரு. நம்ம மணிஷ் தேட்டர் பக்கத்தில் தான், கோயம்புத்தூரில் மணிஷ் தேட்டர் பக்கத்தில் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மணிஷ் தேட்டர் அந்த மசக்காளிபாளையம் ரோடு அங்கே தான் அவர் வச்சுருக்காரு. ரொம்ப போராட்டம் அவருக்கு. அப்போ வீட்டுக்கே வருவார். அண்ணே என்னண்ணே முடியலண்ணே, சிவகங்கைக்காரர் இங்கே வந்து வச்சுருக்காரு. மீன் பொறிச்சு வியாபாரம் பண்ணுறாரு, அப்புறம் டிஃபன் அது இதுன்னு போடுறாரு. கடன் வாங்கிட்டே இருக்கார். இவ்வளோ நோட்டு வச்சுருப்பாருமா வண்டியில். ஒவ்வொருத்தருக்கா 100 ரூபா கொடுத்துட்டே இருப்பார். என்னென்ன எப்படி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் ரொம்ப நாளாக அவர் ஜோதிடர்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவர் வாங்க ஒரு நாள் அப்புறம் தெரிஞ்சு இன்னொருத்தர் சொல்லி, ஏன்னா அவர் ஜோசியர்னே அப்படின்னு, என்ன சொல்கிறீங்கன்னாரு. அப்புறம் வீட்டுக்கே வர்றாரு. நான் சொல்கிறலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ நான் வாங்கிட்டு அவர் ஜாதத்தை வாங்கிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி இப்படி சமாச்சாரம்னு சொல்லி அவர் சொல்கிறேன், இந்த மாதிரி கடன் இருக்கும்னே அப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவரை நான் இந்த ஓயா மாதிரி சுடுகாடு போயிட்டு வாங்க அப்படின்னு திருச்சியில். நான் 2018 செப்டம்பர்லேருந்து யூடியூப் சேனலில் பேசுகிறேன். 2018 செப்டம்பர் ஆரம்பிக்கிறேன். 2019 மார்ச் மாதம் போட்ட வீடியோ ஓயா மாதிரி சுடுகாடை பற்றி நான் பேசியிருப்பேன். இன்றைக்கி ஓயா மாதிரி சுடுகாடு யூடியூப்பெல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க, எல்லாரும் அதை தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. காசி விட்டுவிட்டாங்க, இப்போ எல்லாம் ஓயா மாதிரி சுடுகாடு தான். அது எல்லாருக்கும் வேலை செய்யுமா? எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் வேலை செய்யும். அப்போ அங்கே போயிட்டு வந்து அவருக்கு நிவர்த்தி ஆகலை. அடுத்த மேட்ருக்கு வரேன். அவர் அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஒன்றும் சரியாகலை. ஆனால் என் திருப்பியும் சரியாகலைன்னு என்னாரு. சரி வாங்க, ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை சனியோட சேர்ந்துருச்சு, 2 தடவை பரிகாரம் பண்ண வைக்கும். அப்போ சரின்ட்டானே போனது சரித்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரை பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா, உங்கள் ஜாதகப்படி சனி செவ்வாய் புதன் போய் உங்களுக்கு எங்கே இருக்குது? மகர வீட்டில் இருக்குது. பொதுவாக ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு. ஒரு விசைக்கு தான் நன்மை செஞ்சேன்னா நன்மையை தேடி வரும், தீமை செஞ்சால் தீமை தேடி வரும். இப்போ நான் உடலை கெடுக்கிறதுக்கான உணவுகளையும் மதுபானமும் நான் சாப்பிட்டேன்னா என் உடலை கெடுக்குமா கெடுக்காதா? கண்டிப்பாக. இன்றைக்கி ஜாலியாக இருக்கும், நாளைக்கு படுத்தோம். அப்போ ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு. இப்போ மகரத்தில் உங்களுக்கு அது இருக்குது. தட்டி பார்த்தோம்,
இன்னும் சரியாகலை. மகர சுடுகாட்டு ராசி தட்டி பார்த்தா சரியாகலை. அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீடு கடக வீடு. அப்போ நிவர்த்திக்கான இடங்கிறது 7ஆம் இடம். அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு பவானி கூடுதுறை அங்கே போய் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ணி செருப்பை கழட்டி விட்டு வந்துருங்க. கோயில் வாசலில் செருப்பை கழட்டி விட்டு போட்டு வராதிங்க. சாமியை கும்பிட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா, திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய இடம். திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம். ஏன்னா அந்த வீட்டுக்கு பாக்கிய வீடுங்கிறது கன்னி வீடு, மகரத்துக்கு பாக்கிய வீடுங்கிறது கன்னி வீடு. திருவட்டாறில் கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோயில் போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. உங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இடங்கிட விற்க போகிறீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணே இடம். அப்போ கடகத்தில் ராகு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கன்னியில் ராகு ரைட். இடம் ஏதாவது விற்க போகிறீங்களான்னு. ஆமாண்ணே ஊரில் கடன் தாங்க முடியாமல் இடத்த விற்க போகிறேன்னு. அந்த இடத்த விற்றுருவீங்கன்னே, கடன் அடைச்சிருவீங்கன்னே. அதுக்கப்புறம் கடன் வாங்காதீங்க, நீங்கள் வாட்டுக்கு அன்றாட வருமானத்தில் வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லி அவர் ஊரில் இடத்த வந்து கரெக்டாக பாருங்கள். கன்னி நிலராசி, கோச்சாரத்தில் ராகு அங்கே கன்னியில் நிற்கிது. பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு அது கன்னியில் அன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு இருந்ததுனால அது கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லி அதை திருவட்டாறுன்னு எடுத்து, அது புதனோட வீடுன்னு எடுத்து, அனந்த சயன பெருமாள் அங்கே இருக்கார். திருவட்டாறு ஆதிகேச பெருமாள், பாம்பு மேலே படுத்த பெருமாள் அங்கே இருக்காருன்னு சொல்லி எவ்வளோ டெப்பனேஷன் கொடுத்து போய் செஞ்சுட்டு வந்து கடன் அடைஞ்சது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவர் நிலவத்து கடன் அடைச்சார். இப்போ நல்லா இருக்கார். இப்போ நல்ல வருமானம் நல்லா அருமையாக ஓடிட்டுருக்கு அவருக்கு. இப்போ ஹோட்டலாகவே வச்சுட்டார் அவர். நல்லா இருக்குது, இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு எங்கே போனால் சரியாகும்னு ஒரு லாஜிக் இருக்குது. எல்லாரும் உடனே ஓயாமரி சுடுகாட்டுக்கு படையெடுத்துட்டாங்க. அதில் ஒருத்தர் பாருங்கள், ஒரு இஸ்லாமியர் ஓயாமரி சுடுகாட்டில் போய் நல்லடக்கமே எடுத்து அடக்கமே பண்ணுறாராம். ஒரு இஸ்லாமியர் நான் சொல்லி அங்கே போய் அடக்கம் பண்ணுறேன், எடுத்து பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறேன், வர்றவங்களுக்கு அந்த ஈமக்கிரியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்க்கரிசிலாம் போடுறேன், அடக்கம் பண்ணலை, வர்ற அந்த பாடியை அடக்கம் பண்ண சிதையில் வச்சோடனே வாய்க்கரிசிலாம் நான் போட்டிருக்கேன். ஒரு இஸ்லாமியர் அவ்வளோ கஷ்டங்கிறார். அவர் சென்னையில் தான் இருக்கார். என்ற ஜாதகம் பார்த்து இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க குடும்ப பேர் எல்லாம் சொன்னோன்னே, என்னங்க இஸ்லாம் பேரெல்லாம் எங்கள் குடும்பத்து பேரெல்லாம் சொல்கிறீங்க? சொல்ல முடியுங்க, சொல்ல முடியும். கேட்ட ஒரு மிராக்கல் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் அவர் அந்த நம்ம என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஓயாமரி சுடுகாட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க. நான் போக வேணாம்னு சொல்லலை, எல்லாருக்கும் அது மேட்ச் ஆகாதுன்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் மேட்ச் ஆகுமா? ஒரே இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட முடியுமா? டாக்டர் ஒரே மாத்திரை எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்தா அது பேர் டாக்டரே கிடையாது. அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு பார்த்தானே செய்ய முடியும். அவங்களுடைய ராசியினுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும். இப்போ முடவாட்டுக்கால்னு சொல்கிறேன், அது மேசம் ஆடு, அது ஆட்டுக்கால், அது ஆட்டோட வீடு. அது சனி பார்க்கறனால அது முடவாட்டுக்கால் நான் எடுத்தேன். இது எல்லா பக்கமும் அதே முடவாட்டுக்கால் சூப் வேலை செய்யுமா? அவர் சொன்ன மாதிரி நானும் முடவாட்டுக்கால் சாப்பிட்டேன் எனக்கு சரியாகலன்னு சொல்லக்கூடாது. யார் என்ன வைத்தியம் எடுக்கணும்னு லாஜிக் இருக்குமா? அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எங்கே போனால் தீர்வாகும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை பார்த்து அது செய்ய முடியும். அது நீங்க எடுக்கிறதுல ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கு. இல்ல நான் லிங்க் பண்ணி தான் சொல்றேன். நான் அப்படித்தானே ஜோதிடம். கண்டிப்பா அப்படித்தானே ஜோதிடம். இப்போ 8ஆம் இடங்கிறது சர்ஜரி. அது 2ல இருந்தா கண்ணில் சர்ஜரி, 3ல இருந்தா ஷோல்டர்ல சர்ஜரி, கையில சர்ஜரி, 4ல இருந்தா மார்பிள சர்ஜரி, 5ல இருந்தா வயிறுல சர்ஜரி, 6ல இருந்தா ஸ்பைனல் கார்டு வயிற்றுக்கு நேரம் பின்னாடி இடுப்பு அங்கே சர்ஜரி. அது கீழே போச்சுன்னா 6ஆம் இடம் போச்சுன்னா L4 L5, 8ஆம் இடம் போயாச்சுன்னா மூளை ஃபைல் சர்ஜரி, 7ஆம் இடம் யூரினல் சர்ஜரி, 9ஆம் இடம் முழங்கால் தொடை, 10ஆம் இடம் முழங்கால் மூட்டு, 11 கணுக்கால், 12 பாதம். அவ்வளோதான். 12ல தான் 12ஆம் இடம் காலில் பாதத்தில் சர்ஜரி. இப்போ நிறைய பேர் சிசேரியன் பண்ணுறாங்களே, அதுக்கும் இதே இது பொருந்தும். ஆமாம், கண்டிப்பாக. சிசேரியனுக்கு ஜாதகம் இருக்குல்ல. எல்லாருமே சிசேரியன் பண்ணி குழந்தை வருது. ஒருத்தருக்கு முதல் குழந்தை நார்மல் டெலிவரி, 2ஆவது குழந்தை சிசேரியன். யாருக்கு என்ன சாப்பிட்டா நோய் தீரும்னு இருக்குமா? யாருக்கு எந்த மருத்துவம் எடுக்கணும்னு இருக்குமா? எனக்கு லக்ன ரோகிணி, எனக்கு லக்னாதிபதி போய் மிருகசீரிசம், எனக்கு ஹோமியோபதி எடுத்தா தான் எனக்கு சரியாகும். எனக்கு ஹோமியோபதியை தவிர வேறு எந்த மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் சாப்பிட்டா வயிறு புண்ணாய் கேஸ் வந்துடும், ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். 2 நாள் சரியாக இருக்கும், 3ஆம் நாள் பிரச்சனை பெருசாக்கி விட்டுரும். நான் ஹோமியோபதி போகவே மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, பழனி போனால் எனக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறேன்ல. பழனி போனால் லாஸு. 2 முறை என்னை தெருவில் நிப்பாட்டிருக்காரு பழனி முருகன். 2 முறை போய் இப்போ இப்படி வச்சு தான் போவேன். பழனி ஊருக்குள்ள வண்டி விட்டுறாதன்றுவேன். ஒரு நாள் நான் இங்கே நாகர்கோவிலேருந்து வர்றேன், நானே இப்படி உடுமலை வழி அந்த ரூட்டில் பழனி வழி அந்த பக்கம் தாராவூர் ரோடு வேலை செய்கிறாங்க, ஒட்டஞ்சத்தர் ரோடு வேலை செய்கிறாங்கன்னு இப்படி முடியான்ட்டேன். ஊருக்குள்ள வந்துட்டு அவளை டீ குடிக்கிறதுக்கு என்ன எதுக்கு எங்கள் வண்டிக்கு ஊருக்கு நிப்பாட்டி டிரைவர் பிடிச்சி சதம் போட்டு விட்டேன். எதுக்கு எங்கள் ஊருக்குள்ள வந்து அப்படின்னு. ஒரு ஜாதகம் கோவா போயிட்டு வந்து தொழில் முடங்கி போச்சு. 2ஆம் இடங்கிறது வா, 12ங்கிறது கோ.
2ங்கிறது வருமானம், 12ங்கிறது விரயம். அவருக்கு 2 கூடையரும் 12 கூடையரும் ஒன்றா இருக்காங்க. அவர் கோவா போயிட்டு வந்து பூரா லாஸு. ம். புரியலையா? கண்டிப்பா. யார் எங்கே போகணும் கணக்கு இருக்கு. ஸோ இந்த ஊருக்கு போறதுல கூட ஜாதகம் இருக்கு. ஆமா. பயங்கரமா. சீனாக்காரன் மூக்கு எப்படி இருக்கு, நம்ம மூக்கு எப்படி இருக்கு? ஆமா. அவனும் மனுஷன் தானே, அவனை மட்டும் மனுஷன் ஏற்றுக்கிறேன். அது அப்படி சீனாக்காரன் அவனும் மனுஷன் தானே, நம்மளும் மனுஷன் தான். ஆனால் வேறுபடுறோமா இல்லையா? ஆமா. நம்ம ஊர் களிமண்ணில் நீங்கள் சட்டி செஞ்சுருக்க மண்பானை தான் செய்ய முடியும். பீங்கான் பாத்திரம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. செய்ய முடியுமா? இந்தியா முழுக்க ஒரே ஒரு மணல் இருக்குது. அந்த மணல் மாதிரி உலகத்தில் எந்த இடத்துலையும் மண்ணு கிடையாது. தேரிக்காடுன்னு சொல்லி எங்கள் ஊர் பக்கம் இருக்குது. அந்த மண் மாதிரி எங்கேயாவது ஒரு மண் இருக்கா? மண்ணு கொண்டு வாங்க. இதுவும் மண்ணு தான், சென்னையில் இருக்கிறது மண்ணு தான். அதுவும் கடற்கரை தான். தேரிக்காடும் சென்னையில் இருக்கிறது கடற்கரை மணல் தான். தேரிக்காட்டில் இருக்க மணல் தான். அந்த மண் சிவப்பா ரத்த சிவப்பில் இருக்குது. ஆமா. சயின்டிஃபிக்காக சொன்னால் அதுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுக்கலாம். 2 மண் வேறு தானே. கண்டிப்பா. அந்த ஐயா படம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஐயாவும் அந்த நயன்தாராவும் பாட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு வார்த்தை கேட்க சிகப்பு மண்ணாக இருக்கும் அந்த ஏரியா. அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணில் அதே மாதிரி நீங்கள் கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை இந்த பகுதியில் ஒரு காய் விளையுது. அதுக்கு பேர் அதலை காயின்னு பேர். கேன்சரை குணப்படுத்துகிற காய் அது. அதலை காய். அதலை பாவக்காய் மாதிரி இருக்கும். ஆனால் பாவக்காய் மாதிரி இருக்காது. இது நீளமாக இருக்கும். சுண்டு வரல நீளம் இருக்கும். 1.5 இன்ச்சு நீளமாக இருக்கும். தடிமன் ஒரு பென்சில் தடிமன் தான் இருக்கும். கசப்பு ஆனால் சுவையாக இருக்கும். அதான் மேட்ரு. அதை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எங்கே வேணா போடுங்க. வளர்ந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன். இந்த ஃபீல்ட் அவுட்டே நான் போயிடுறேன். வளராது. அந்த மண்ணில் தான் அது வளரும். தாமிரபரணியும் தண்ணி தான் தாயி, வைகையும் தண்ணி தான் தாயி. அது காப்பர் சத்து இருக்கு தாயி. காவிரியில் என்ன, காவிரியில் இருக்க தன்மை வேற. காவிரியுடைய வாட்டர் தன்மை வேற, தாமிரபரணியுடைய தன்மை வேற. அது தாமிரம். அது பரணி நட்சத்திரம் போய் குளிக்க வேண்டிய இடம் அது. புரியுதா? கிருத்திகை நட்சத்திரம் குளிக்க வேண்டிய இடம் அது. நீங்கள் எந்த கிருத்திகை நட்சத்திரம் போங்க, பாபநாசம் குளிச்சுட்டு வாங்க. காசு இல்லைன்னு என்ன சொல்லுங்க, தாமிரபரணியில் குளிச்சுட்டு வாங்க. வருமானம் வரலன்னு என்ன கேளுங்க. தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைங்க. வருமானம் வரலன்னு என்ன கேளுங்க. கமெண்ட் போடலாம், சும்மா யாரை வேணாலும் திட்டி போடலாம். பிரதமரே கமெண்ட் போடுறேன், நான் என்ன சாதாரணம்? அவர் வெளிநாடு போனா என்ன சொல்லுவான்? முதல்வர் ஐயா வெளிநாடு போனா, முதல்வர் ஐயா அவர் ஒர்க் என்ன, பிரதமர் ஐயா ஒர்க் என்ன, இவனுக்கு என்ன தெரியும்? கீழே கமெண்ட் போடுறது. சுற்றுப்பயணம் போகிறாருல்ல, சுற்றுப்பயணம் போகிற வேற வேலை இல்லையா? சொல்லுங்க. முதலமைச்சருக்கு சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு தான் வேலையா? அவங்களுக்கான ஒர்க்குன்னு இருக்குது. அவங்க வேலை ப்ரெஷர்னு இருக்குது. நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது. நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். நம்ம தேர்ந்தெடுத்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. சும்மா கமெண்ட் யாரை வேணாலும் போடலாம். புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஜாதகத்துக்கு வரதான் சொல்யூஷன் நான் சொல்ல வரேன். இல்லைன்னு எல்லாருக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்ல வர்றேன். சரியா? எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க. எங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.